சென்னை தண்டையார்பேட்டையில் 8 வயது சிறுமி மீது குப்பை லாரி ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி பலியாகி இருக்கிறார் சிறுமி. சிறுமியின் புகைப்படத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநகராட்சியின் குப்பை லாரி ஏறியதில் உடல் நசுங்கி காவியா என்ற சிறுமி உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட கேட்கலாம். நிர்மல், வணக்கம். தற்போது இந்த விபத்திற்கான காரணம் என்ன? சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாரா? லாரி ஓட்டுநர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். சென்னை தண்டையார்பேட்டை கைலாசம் தெருவில் உள்ள குடிசை மாற்று குடியிருப்பில் 13வது மாடியில் வசித்து வருபவர் வெங்கடேசன். இவரது மனைவி சரளா. இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் மற்றும் ஒரு 8 வயதுடைய பெண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில் தனியார் பள்ளியில் படிக்கும் 8 வயது பெண் குழந்தை இன்று பள்ளிக்கு தாமதமாக சென்றதால் பள்ளியை விட்டு வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். இதனால் தனது உறவினரை பார்ப்பதற்காக தனக்கு தெரிந்த நர்சிங் படிக்கும் மாணவியுடன் இருசக்கர வாகனத்தில் முன் சிலிண்டரை வைத்துக் கொண்டு பின்னால் அமர்ந்து கொண்டு சென்றிருக்கிறார். குடியிருப்பு வளாகத்தை விட்டு வெளியே வந்தபோது நிலை தடுமாறி சிலிண்டர் ஒருபுறமும் சிறுமி ஒருபுறமும் வீழ்ந்துள்ளனர். பின்னால் வேகமாக வந்த மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை லாரி சிறுமியின் மீது ஏறி இறங்கியதில் இதில் சம்பவ இடத்திலே சிறுமி உடல் நசுங்கி உயிரிழந்தால். விபத்து குறித்து அங்கிருந்து விசாரித்த போது கைலாசம் தெரு இருபுறமும் கார், லாரி, ஆட்டோ, வேன் உள்ளிட்ட தனியாருக்கு சொந்தமான வாகனங்கள் இருபுறமும் நிறுத்தி இருப்பதாகவும் அருகில் குடியிருப்பில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. அங்கு ஒரு வேகத்தறியும் கூட அமைக்கவில்லை எனவும் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்களால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் போக்குவரத்து போலீசார் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தற்போது குடியிருப்பில் இருந்து வெளியேறி திரும்பும் போது பின்னால் வரும் வாகனம் தெரியாததால் இந்த விபத்து ஏற்பட்டு பரிதாபமாக சிறுமி உயிர் இழந்தது தெரிய வந்தது. மாநகராட்சி குப்பை லாரியின் ஓட்டி வந்த ஓட்டுநரை அங்கிருந்து அவர்கள் பிடித்து தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். தற்போது வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் மற்றும் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் விபத்து நடந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அங்கு உள்ள பிரச்சனைகளை அங்கிருந்த மக்களிடம் அவர்களிடம் புகாராக தெரிவித்தனர். வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிர்மல்குமார்.